மாதவரம் தட்டாங்குளம் சாலையில் செயல்பட்டு வரும் அரசு மதுபானக் கடை எண் 8836 பொதுமக்களுக்கு பெரும் இடையூறாக இருந்து வருவதாக கூறி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக பெண்கள், முதியவர்கள் மற்றும் மாணவர்கள் அதிகம் வசிக்கும் குடியிருப்பு பகுதிக்கு அருகில் இந்த மதுபானக் கடை இயங்கி வருவதால் பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மதுபானக் கடைக்கு வரும் நபர்களால் அடிக்கடி தகராறு, மது அருந்திய நிலையில் சாலைகளில் அசம்பாவித செயல்கள், பெண்களிடம் அத்துமீறல் போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகவும், இதனால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பற்ற சூழலில் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் வகையில் இந்த மதுபானக் கடை செயல்பட்டு வருவதாகவும், பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி கடை தொடர்ந்து இயங்குவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர்கள் கூறினர். எனவே பொதுமக்களின் நலன் கருதி உடனடியாக அந்த மதுபானக் கடையை மூட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த விவகாரம் தொடர்பாக மாதவரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பிரபுவிடம் பலமுறை புகார் மனுக்கள் அளித்ததாகவும் நேரடியாகவும் கோரிக்கை வைத்ததாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். இருப்பினும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், மக்களின் கோரிக்கையை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மாதவரம் தொகுதி மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டிய மக்கள் பிரதிநிதி இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்காமல் கண்டும் காணாமல் இருப்பது வருத்தமளிக்கிறது. பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். மாதவரம் பகுதியில் தொடர்ந்து எதிர்ப்புகள் எழுந்து வரும் நிலையில் தட்டாங்குளம் சாலையில் உள்ள அரசு மதுபானக் கடை குறித்து அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றன என்பது பொதுமக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கூட இந்த மதுபானக் கடை அருகே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் மதுபாட்டிலால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் நடைபெற்றது என்பது அனைவரும் அறிந்த ஒன்றாகும். மேலும் மதுபானக் கடைக்கு வரும் வாகனங்கள் சாலையின் இருபுறங்களிலும் ஒழுங்கின்றி நிறுத்தப்படுவதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அவசர கால ஆம்புலன்ஸ் வாகனங்கள், பள்ளி வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் சிரமமின்றி செல்ல முடியாத சூழல் உருவாகியுள்ளது. இப்பிரச்சினை தொடர்பாக பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. எனவே பொதுமக்களின் பாதுகாப்பு, பெண்களின் நலன், மாணவர்களின் எதிர்காலம் மற்றும் சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டு மாதவரம் தட்டாங்குளம் சாலையில் இயங்கி வரும் டாஸ்மாக் மதுபானக் கடையை உடனடியாக நிரந்தரமாக மூட நடவடிக்கை எடுக்குமாறு இப்படிக்கு இருக்குமா என்று கண்ணீருடன் கோரிக்கை வைத்தனர். எடுக்கணும்பா, ரொம்ப பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்குது. வண்டி போகிற வண்டியெல்லாம் விட முடியல. கூட்டாண்டு வண்டி இருக்கிறத எடுத்துன்னு போயிடுறாங்க குடிகாரனுங்க வேற சாவி போட்டு. பொது போனாக்கா ரொம்ப டிராபிக் ஆகுது, ரொம்ப இது ஆகி போகுது. இளைஞர்களுக்குலாம் ரொம்ப குடிச்சு கெட்டு போறாங்க. பசங்க வந்து குடிச்சிட்டு மேலே வீரானுங்க எல்லாரும் வந்து 12 மணிக்கு கடை திறக்கிறது 11 மணிக்கா வந்து கும்பலில் உட்காந்துக்கின்னு ரொம்ப அம்பலம் பண்ணிருக்கிறாங்க. இங்கே குடிக்கிறவங்க நைட்ல வந்து ரொம்ப தொல்லையா இருக்குது. ஒரே சண்டை போடுறாங்க, பாட்டுக்கு தூக்கி வீட்டு மேலே அடிக்கிறாங்க. வீட்டுல வந்து வெளியே வர முடியல, பொம்பளை பசங்க வர முடியல. சாமி நகர்ல இருந்து நிறைய ஜனங்க வராங்க, வேலைக்கு போறவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு மேல வெளியே வர்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நகராட்சி இருக்கிறவங்க கொஞ்சம் இது பண்ணணும். புகார் எடுக்கிறேன்றாங்க, இன்னும் எடுக்கவே இல்லை. அங்கங்க இருக்கிறதால ரோட்ல இருக்கிறதால எடுக்கிறாங்க. இங்க வீட்டு தெருவில் இருக்கிறத எடுக்கல. இன்னும் வீட்டு தெருவுக்கு தெட்டா தானே நல்லது. நிறைய பேருக்கு குழந்தை குட்டிங்கெல்லாம் விட்டுட்டு செத்து போயிடுறானுங்க. எல்லாருமே எல்லா குடும்பத்திலையும் எங்களுக்கே ஒரு பாதுகாப்பு வேணும் வேணும். கண்டிப்பா பாதுகாப்பு கொடுங்க. எத்தனையோ வாட்டி சொல்லிட்டோம். நாங்க எத்தனையோ வாட்டி சொன்னாலும் எதுவும் எடுக்கல. எடுத்து ஆகணும். நீங்க என்ன பண்ணீங்களோ எங்களுக்கு எடுங்க. கண்டிப்பா எடுத்து ஆகணும். எப்படிதான் ஆவறது? நடந்து போக முடியல. ரொம்ப சின்ன பசங்க ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மாதவரம் பகுதியில் தட்டாங்குளம் என்றும் சாலையில் இந்த மதுக்கடை அதிக நாட்களாக இங்கே இருக்குது. இந்த மதுக்கடையால் இங்கே தினமும் போகிற இந்த பெண்களுக்கெல்லாம் பெரிய இடையூறாக இது இருக்குது. இது ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நைட்டு 10 மணி வரையும் இது போயின்னு இருக்குது. யாராலையும் நடமாட முடியல. வண்டிங்கெல்லாம் வந்து வழியை குறுக்க போட்டு எல்லாம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் சின்ன சின்ன கம்பெனிங்கெல்லாம் இருக்குது. இங்கே வந்து மகளிருங்கெல்லாம் காலையில் போகும்போது ரொம்ப அச்சத்தோடு தான் போயின்னு இருக்காங்க. இந்த மது கடையை நாங்கள் மூடணும் அப்படின்னு நாங்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக வச்சுருக்கோம். இன்ன வரைக்கும் அரசாங்கம் இது நடவடிக்கை எடுக்கலை. இது கண்டிப்பாக இந்த மது கடையை எடுத்தால் இந்த இடம்லாம் சீராகும்னு நாங்கள் நினைக்கிறோம். இங்கே ஸ்கூல் பள்ளிங்கள்லாம் போகும்போது மிகவும் அச்சத்தோடு தான் போயின்னுக்கிறாங்க. தமிழக முதல்வர் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே முதல்வர் என்ன சொல்லினாக்கா
நிறைய ஒயின் ஷாப்புங்களை நான் மூட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த பகுதியில் இது வந்து ரொம்ப முக்கியமான பகுதியாக இருக்கிறதுனால மாதாவரம் நகராட்சி எதிரவே இது இருக்குது. பக்கத்திலே ஒரு இந்து கோயிலும் ஒன்று இருக்குது. கோயில் அருகிலும் மாநகராட்சி அருகிலே எதிரவே இது இருக்கும்போது இந்த ஒயின் ஷாப்பு நீண்ட நாட்களாகவே இது இருந்து கொண்டே இருக்குது. தயவுசெய்து இந்த ஒயின் ஷாப்பை அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுத்து அவங்க எந்த இடத்துலையாவது அவங்க போட்டுக்கிட்டோம், இந்த இடத்துல அது வேண்டாம். அதே போல் மாதாவரம் பகுதி மற்ற பகுதிகளெல்லாம் மது மட்டும் இல்லை, கெஞ்சாவும் புழக்கத்தில் தான் இருக்குது. அது ஒழிக்க முடியல. கண்டிப்பாக காவல்துறை அது மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். இளம் தலைமுறைகள் மதுக்கும் போதைக்கும் அடிமையாயிட்டு வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் பயங்கர ஸ்பீடாக ஓட்டுறான். அந்த கெஞ்சா அடிச்சுட்டு பயங்கரமாக ஓட்டுறான் வண்டியை. அவனை கேட்டானாக்கா அவனுக்கே தெரியல, சுயநினைவு இல்லாமல் போகிறான். தயவு செய்து காவல்துறை இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து அரசாங்கமும் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து இந்த ஒயின் ஷாப்பையும் மாற்ற வேண்டும். இந்த மது போதைக்கு அடிமையாக இருக்கிற இளைஞரை அரசாங்கம் காப்பாற்ற வேண்டும். மனுக்கள் எதனா அதிகாரிகள் கொடுத்துருக்கீங்களா? நிறைய முறை நாங்கள் கொடுத்துருக்கோங்க. மனுக்கள் கொடுத்ததுக்கு அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? அவங்க நான் எடுத்துடுறேங்க, ஒரு 5 லிஸ்ட் இருக்குது, 6 லிஸ்ட் இருக்குது மாதவரத்தில். இந்த மெடிமிக்ஸ் அந்த இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் எடுத்துட்டேன்றாங்க. ஆனால் இது இன்னும் எடுக்கலை. ஏன்னா மொத்த ஜனமும் இங்கே தான் வந்து நிற்கிது. தமிழக முதல்வர் வந்து 717 கடைகள் அகற்றியிருக்காரு. அப்படி இருக்கும் இந்த கடையை இன்னும் அகற்றுவா நீங்க நம்பிக்கை இருக்குதா? நிச்சயமாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் வந்து இந்த பொதுமக்களை நேசிச்சாருன்னா இந்த மது கடையை ஒழிப்பாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். இது குறித்து இந்த தொகுதி எம்எல் பிரபு சட்டமன்ற உறுப்பினருக்கு இது ஏற்கனவே தெரியும். இந்த இடம் ஒயின் ஷாப் இருக்குதுன்னு அவர் கையிலேயும் வந்து பொதுமக்கள் மனு கொடுத்துருக்காங்க இந்த இடத்தை எடுக்கணும்னு சொல்லி. இது அருகாமையில் எதனா கோவில்கள், அரசு அலுவலகங்கள் எதனா இருக்குது? நிச்சயமாக இருக்கிறது. இது எதிரவே வந்து நகராட்சி பில்டிங் ஒன்று இருக்கு. அது இப்போ புதுப்பிச்சுருக்காங்க. பக்கத்திலே ஒரு இந்து கோயிலும் இருக்குது. அதே போல சிறு சிறு கம்பெனிகள்லாம் இங்கே நிறைய இருக்கு. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 5000 6000 பெண்கள் இந்த ரோட்ல நடமாடிட்டு இருக்காங்க.